அவர்களை, ஒருமையில் பேசக்கூடிய அசோக்குமார் அவர்களை, உனக்கு திராணி இருந்தா மீண்டும் இதே கிருஷ்ணகிரியில் நீ போட்டியிடு. ஒட்டுமொத்த தலித் மக்களும் ஒன்னா சேர்ந்து நின்று உன்னை தோக்கடிக்காம விடமாட்டோன்றத அன்னைக்கு சபதம் எடுத்துக்கிறோம். நீ ஆம்பளையா இருந்தான்னு நான் சொல்லக்கூடாது. ஏன்னா நீ ஒரு பொம்பளை பொறுக்கி, நீ ஒரு பொம்பளை பொறுக்கி நாயே. என்ன பார்த்து கேள்வி கேட்கிற நீ. புதிய தமிழன் கட்சியிலிருந்து வந்த. ஆமா வந்தேன். எங்கிருந்து வந்த? இந்த சமூகத்துக்கான கட்சி அங்க எனக்கு பிடிக்கல. நான் தலைவரை நேசிச்சேன். தலைவர் என்னை கூப்பிட்டாரு, கட்சியில சேர்த்துக்கினாரு, எனக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்துருக்கிறார். இதுல உனக்கு என்னடா நோகுது? அசோக்குமாருக்கு என்ன நோகுதுங்க? விடுதலை சிறுத்தைகள் 3500க்கும் மேற்பட்ட நபர்கள் சேர்ந்தது உனக்கு வந்து பிடிக்கலையா? இல்ல உனக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கா? உனக்கு அச்சம் ஏற்பட்ட காரணத்தினாலதான் என் மேல வன்மத்தை கக்கியிருக்கிற. அண்ணன் திருமாவளவன் அவர்களே, நீ ஒருமையில பேசுற. என்ன நீ ஒருமையில பேசுற? யார உனக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது? அந்த நாய்க்கு. என்ன நீ சட்டமன்ற உறுப்பினர் இருந்தா நீ என்ன பெரிய புடிங்க? நீ சின்ன பையனா? நான் 48 வயசு ஆகுது எனக்கு. என்ன பார்த்தா சின்ன பையன். இவனெல்லாம் என்னை கேள்வி கேட்கிறான். ஜெயலலிதாவே என்னை கேள்வி கேட்கலன்னு பேசுற கேபி முனுசாமிக்கும் அசோக்குமாருக்கும் என்ன துணிச்சல் இருக்கு? யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? என்ன இந்த மக்களை பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது? ஒருமையில பேசக்கூடிய அளவுக்கு உனக்கு யார் இந்த சக்தி? நான் நாகரிகத்தோட கேட்டோம். எங்கள் தலித் மக்கள் கூடி வாழக்கூடிய பகுதிக்கு நீ என்றைக்காவது வந்து ஒரு குறைகளை கேட்டு அவருக்காக நீங்க இந்த மக்களுக்காக போராடுறது உண்டா? போராடல. ஏன் போராடலன்னு கேட்டோம். கேட்டதுக்கு பதில் சொல்ற நான் சொன்னா எதுக்கெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அதுக்கெல்லாம் நீ வந்து கருத்து சொல்ற. கருத்தா மோதணும். நான் கருத்தா நான் கேட்டேன். என் கருத்துக்கு நீ பதில் சொல்லு, நான் உனக்கு பதில் சொல்றேன். இன்னைக்கு எங்கிருந்து வந்தது உங்களுக்கு எல்லாம் சொத்து? என்ன பார்த்து கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்றான். நீ ஆம்பளையா இருந்தா அசோக்குமார் வந்து நிரூபிக்கிட்டோம். ஒரு இடத்துல மாதேஷ் பஞ்சாயத்து பேசுகிறான்னு சொல்லி நிரூபிச்சுட்டு அந்த அரசியல் வந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். உனக்கு திராணி இருந்தா வாடா. நீ திராணி இருந்தா, நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா நீ கட்ட பஞ்சாயத்து பண்ற, நான் கட்ட பஞ்சாயத்து பண்றேன்னா வந்து நிரூபிடா பார்க்கலாம். யாரா கட்ட பஞ்சாயத்து பண்றது? உங்களுக்கு எல்லாம் எங்கிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து வந்தது? யாருடைய சொத்து அது? இந்த மக்களை ஏமாத்தி இந்த மக்களுடைய வரி பணத்துல அரசு எம்எல்ஏவும் எம்பியாவும் இருந்து இந்த மக்களை ஏமாத்தி சம்பாதிச்ச பணம் உங்களுக்கு. சாதி வரி பிடிச்ச நாய் கேபி முனுசாமி. இரண்டாவது ராமதாஸ் கேபி முனுசாமி. கேபி முனுசாமி யாருன்னு நினைக்கிற? என்கிட்ட நேர சொன்ன வார்த்தை, புரட்சியாளர் அம்பேத்கர் உங்களுக்கு எப்படியோ அதுபோல எங்களுக்கு ராமதாஸ் சொன்னவர் தான் கேபி முனுசாமி. அப்ப உன்னுடைய வன்மம் என்ன? நீ எந்த கட்சியில் இருக்கிற? நீ ஆம்பளையா இருந்தா போய் பாமக நின்று நீ கிருஷ்ணகிரி தொகுதியில வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில ஜெயிக்க முடியுமா? உன்னால மக்களை ஏமாத்தி தலித் மக்கள் ஒட்டுமொத்தமா அதிமுக இருந்து வாக்களிச்சு நீ வெற்றி பெற்ற காரணத்தினாலதான் இன்னைக்கு நீ சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாய். நான் கண்ணியத்தோட அன்னைக்கு நான் பேசினேன். நாகரிகமா நான் பேசினேன். நாகரிகமா நீ பதில் சொல்லியிருந்தா இன்னைக்கு நாகரிகமா நான் பேசியிருப்பேன். என்ன பார்த்தா சின்ன பையன் கேட்கிற அளவுக்கு உனக்கு துணிச்சல் எங்கிருந்து வந்தது? விடுதலை சிறுத்தையை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? ஒவ்வொரு அங்கலமும் நீ வந்து நீ நகர முடியாது. ஒரு காலையே உன்னால தாண்டி நகர முடியாது. கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில நீ வேணா சேலஞ்ச் பண்ணலாமா? ஒரு ஊரை நீ தாண்டிட்டா நான் பாத்துறேன். தெருவா நான் பிரச்சாரம் பண்றேன். நீ எப்படி சொத்து சேர்த்தன, எத்தனாயிரம் கோடிக்கு நீ சொத்து சேர்த்திருக்கீங்கன்றத நான் அம்பலப்படுத்துறேன். வா, உங்களுக்கு எல்லாம் யார் அந்த சொத்து சேர்த்தனது? உங்களாலதான் இன்னைக்கு கஞ்சாவும், இன்னைக்கு அபீனும், இன்னைக்கு எராயினும், இன்னைக்கு கிருஷ்ணகிரி புலங்கி இருக்குதுன்னு சொன்னா அது எடப்பாடியினுடைய ஆட்சி. அது உங்களுடைய ஆட்சியில் நடந்ததுதான்டா. இன்னைக்கு மக்கள் சீரழிஞ்சு போய் நிக்கிறான்னா அதுக்கு காரணம் கேபி முனுசாமி, அசோக்குமாரும், எடப்பாடி பழனிசாமி தான் காரணம்.
ஆட்சி நிர்வாகம் செய்ய தெரியல உங்களுக்கு. நிர்வாகம் செய்ய தெரியாம விடுதலை சிறுத்தைகள் மேல ஒன்மத்து கக்கற நீ தலைவரை வந்து ஒருமையில பேசுற. என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க? எப்படி வந்த நீ அசோக் குமார் கிருஷ்ணகிரிக்கு? நான் இந்த மண்ணுக்காரன்டா. நீ எங்கிருந்துடா வந்த? ஆம்பூர் பக்கம் இருக்கிற வாணியம்பாடியில இருந்து ஆலங்காயம் போற பக்கத்தில் இருக்கிற நிம்மிமட்டியில இருந்து வந்த அசோக் குமார் நீ. இந்த மண்ணுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? குந்தாரப்பள்ளி சந்தையில நீ வந்து டிக்கெட் கழிச்சு கொடுக்க வந்தவனி. நீ எதுக்கு வந்தீங்க? என்ன நினைச்சிருக்கிற நீ? நீ டிக்கெட் கிழிச்சு கொடுக்க வந்த அசோக் குமார் வேப்பனப்பள்ளி ஒன்றிய செயலாளராகிற, கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளராகிற, கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய மாவட்ட சேர்மேன் ஆகிற, எம்பி ஆகிற, இன்னைக்கு எம்எல்ஏ இருக்கிற. நான் ஓட்டு போட்டுங்கிறேன் உனக்கு. இந்த சட்டமன்ற தேர்தலில் செங்குட்டு தோக்கணுன்றதுக்காக உனக்கு நான் ஓட்டு போட்டிருக்கிறேன். ஜனநாயக உரிமைப்படி உனக்கு வாக்களித்த நபர் நான். வாக்களித்த நபர்களுக்கு நீ வந்து பதில் சொல்லணும். கேள்வி கேட்டா பதில் சொல்லு. பதில் சொல்ல திராணி இல்லாத நாய் யாரை எடுத்தாலும் சரி, எந்த ஸ்டேஜ் போட்டாலும் சரி, ஒருமையிலே பேசுறது. திமுக மாவட்ட செயலாளர் பேசினா ஒருமையில பேசுறது, யார பேசினாலும் ஒருமையில பேசுறது. என்ன நீ என்ன அவ்வளவு பெரிய ஜாம்பவானா நீ? யார் இந்த மண்ணுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? நாங்க இந்த கண்டியம் இல்லாம பேச்சுக்கு காரணம் நான் பொறுப்பல்ல. நீ என் மேல என்ன வழக்கு வேணாலும் போட நான் சந்திக்க தயாரா இருக்கிறேன். சரியா? எந்த வழக்கு போட்டாலும் நான் சந்திக்க தயாரா இருக்கிறேன். அந்த நாய்க்கு கண்ணியத்தோட நடந்துக்கணும். விடுதலை சிறுத்தைகளுக்கு சூளகிரியில் இருந்து நான் வன்மையா கண்டனம் தெரிவிக்கிறேன். மீண்டும் நீங்க வந்து ஜெயிக்கவே முடியாது. அடுத்த பிரச்சாரமே தெருமுனை பிரச்சாரம். ஒவ்வொரு காலையிலும் நான் போய் நின்று உங்களுக்காக அசோக் குமார், கேபி முனுசாமி என்ன செஞ்சிருக்காங்கன்றதை நீங்க பதிவு பண்ணணும். நீங்க என்ன செஞ்சுன்னு உங்களால சொல்ல முடியல. ஏன்னா நீங்க எதுவுமே செய்யல. ஏன்னா நீ காலனிக்குள்ளே போகல. ஒரு காலனிக்குள்ளேயும் போய் மக்களுடைய பிரச்சனையை குறைகளை கேட்கல. ஓட்டு கேட்க மட்டுமே வந்த அசோக் குமார். நேத்து சொல்றான் அசோக் குமார் சி.வி. ராஜேந்திரன் பர்கூர் தொகுதியை சேர்ந்தவர், அருமை அண்ணன். ஜெயபால் அங்க ஒரு ஒன்றிய செயலாளர். இந்த நாய் சொல்லுது நான் சிவிஆர் ஜெயபால் எல்லாம் நாங்கெல்லாம் போய் பார்த்துக்கிறோம். யாரோட பார்த்த நீ? எந்த காலனிக்கு போன? எந்த காலனுடைய பிரச்சனை தீர்த்திருக்கிற? இன்னைக்கு கூட வந்து பீர்ஜி பள்ளியில 27 பேருக்கு பழங்குடியின மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் போராடி தான் பட்டா வாங்கி கொடுத்திருக்கோம். நீ என்ன புடுங்கன்னு சொல்ற நாயே? என்ன நீ வந்து சும்மா சவடால் பேசிக்கிற? கிருஷ்ணகிரியில் போட்டா மதியழகனை திட்டுறது, திமுகவை திட்டுறது, பேசுறதெல்லாம் ஒருமையிலே பேசுறது. யார பார்த்து பேசுற? விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் அஞ்ச மாட்டோம். அஞ்சி பயந்து ஓடக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல. வீறு கொண்டு மீண்டும் எழுந்து வருவோம். உங்களுக்கு அச்சம் ஏற்படக்கூடிய அளவுக்கு அந்த போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. நீ இந்த போராட்டம் நடத்தப்பட்டதே எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் உடனடியாக போய் தலைமை நிலைய செயலாளரை சந்தித்து அந்த நோட்டீஸைவே கொடுத்து கோரிக்கையா முன் வச்சாரு. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்க எல்லாம் என்ன புடங்கன்னு சொல்றா? நாங்க இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காகவும், இவங்க வந்து 2 சென்ட் இடத்துக்காகவும், செத்தா புதைக்கிறதுக்கு சுடுகாட்டுக்காகவும், அதை எடுத்துன்னு போறதுக்கு பாதை இல்லைன்றதுக்காகவும் நாங்க போராடி இருக்கிறோம். யாரோ அவன் யாருன்னு தெரியல, விடுதலை சிறுத்தை மாவட்ட செயலாளர் அந்த பையன் ஏதோ பேசுறான் அப்படின்னு பேசுறான். நேற்று நீ என்ன சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற, நாடாளுமன்ற உறுப்பினர், இந்த கண்ணியமிக்க பேச்சு பேச முடியாது உன்னால? நாங்க ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் கண்ணியத்தோட பேசணும் தான் நினைச்சேன். அவ்வளவு வைத்தறிச்சலோட பேசியிருக்கிறான் அசோக் குமார். அதை கேபி முனுசாமி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பேசுறான். கேபி முனுசாமிக்கு ஒரு அடிமை. இன்னைக்கு கை கட்டி நிக்கிறான் கேபி முனுசாமிக்கு முன்னாடி.
அவன் சேர்ல உட்கார்றது இல்ல. டேய் நீ இன்னொரு வடிவேல்றா, இன்னொரு மாமன்றா. நாங்க உனக்கு நாங்க சுதந்திரத்துக்காகவும் உனக்காகவும் தானே போராடி இருக்கிறோம். இன்னொரு மாமன்னன் உருவாக்கி இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் தான் உனக்கு மாமன்னன். அண்ணன் திருமாவளவன் தான் உனக்கு மாமன்னன். உனக்கும் நாங்க வந்து கேபி முனுசாமி கிட்ட இருந்து மீட்கிறதுக்காக நாங்க போராடுறோம்டா. நீயும் சூத்திர பையன் தான்டா. சூத்திர பையனும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு கை கட்டி நின்னுக்கிறான் அவன் கிட்ட. இவன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். மானங்கள்ல மானங்கட்ட நாய. வீரியத்தோட நிக்கிறோம். டயர் நக்கி பையன் ஜெயலலிதா கிட்ட போய் டயரை நக்கி இருந்த பையன். இந்த கேபி முனுசாமி யாரு? ஜெயலலிதா கிட்ட டயரை போய் கும்பிட்டு இருந்த நாய் இது. விடுதலை சிறுத்தையை பார்த்த ஒருமையில தலைவரை ஒருமையில பேசுற அளவுக்கு உனக்கு சக்தி இருக்கடா? தலைவர் சுயம்பான தலைவர். கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடியவங்களுக்கு புரியும். சுயமா எழுந்து வந்த தலைவர், யாருடைய பின்புலத்திலும் இல்லாத ஒரு தலைவன். 35 ஆண்டு காலத்துக்கு உழைத்து இந்த கட்சிக்காக அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்த தலைவன். இந்த சமுதாயத்துக்கு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்த தலைவர். எங்கெங்க கிறிஸ்து இருக்குது உனது, எங்கெங்க கல்கோ இருக்குது கேபி முனுசாமி, யார் யார் பினாமி இருக்குதுன்றதை நான் பத்திரிகையாளர் சந்திச்சு சொல்ல போறேன். உனக்கெல்லாம் எப்படி இந்த சொத்து வந்தது? ஆயிரக்கணக்கான கோடிக்கு நீ எப்படி சொந்தக்காரனா மாறன? என்ன நீ என்ன பரம்பரை பணக்காரனா? நீ எங்கிருந்து வந்தது உனக்கு பணம்? இத்தனாயிரம் கோடியே எங்களுடைய வரி பணத்தை எங்களை ஏமாத்தி நீ சொத்து சேர்த்தி சம்பாதிச்சுட்டு எங்க மக்களையே இழிவா பேசக்கூடிய நிலைக்கு, தரந்தாழ்ந்து பேசக்கூடிய நிலைக்கு போயிருக்கிற. இது சாதாரண உழைப்பல்ல. எழுச்சி தமிழர் 35 ஆண்டு காலம் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி தான் இந்த தேர்தல் அங்கீகாரம். அவருக்கு சூளகிரி நகரில் இருந்து கிருஷ்ணகிரி மைய மாவட்டத்தின் சார்பில் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக்கிறோம். இது ஒரு சாதாரண வெற்றி அல்ல. இன்னைக்கு வந்து நடிகர் விஜய் வந்திருக்கிறாரு. இன்னைக்கு நடிகர் விஜய் வந்த உடனே ஒட்டுமொத்த பத்திரிகையாளரும் ஒட்டுமொத்த போக்கஸும் விஜய் மேல இருக்கு. வீட்டில இருந்து வெளியே வந்தா அப்படியே லைவ்.